பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராகிவிட்டது. இதோ நானும் தயார். விக்ரம், நான் திரும்பி வருகிற வரையில் இந்த ராஜ்யத்தை நீதான் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் நமது சத்ருக்கள் தில்லி பாதுஷாவின் ஆட்கள். அண்ணா, அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். இந்த கையில் கத்தி இருக்கும் வரையில் அந்நியன் எவனும் மேவாரில் கால் வைக்க முடியாது. இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் தாய்நாட்டை பாதுகாப்போம் மகாராணா. சபாஷ் விக்ரம், சபாஷ் தளபதி ஜெயமல். வீரர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உதா, உத்தம், இதோ நான் தயார். கல்யாணத்துக்கு முந்திக்கோ சண்டைக்கு எந்த மூல முடுக்குக்கு போனாலும் மீரா பிரபு விருதாரி, மீரா பிரபு விருதாரி தான். சித்தூர் பட்டணமே பித்து பிடித்தலைகிறது. உதாதேவி கூட இப்படி மாறி போய்விட்டாரே. அந்த சூன்னிக்காரி மீராவிடம் ஏதோ ஒரு மாறி வித்தை இருக்க வேண்டும். ஒரு யோசனை ஜெயமல். இன்றிரவு நாம் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அந்த கிரிதாரியின் கோவிலுக்கு போகலாம். மீரா மாதாவிடம் என்ன மாறிதான் இருக்கிறது என்று பார்ப்போமே. வேஷான யோசனை, அதுதான் சரி. தங்கள் தெய்வீக கீதங்களின் மகிமை தேசமெங்கும் பரவியிருக்கிறது. தங்கள் கான வித்தைக்கு காணிக்கையாக இந்த முத்துமாலையை எங்கள் குருநாதர் அனுப்பியிருக்கிறார். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதுக்களே, அந்த பக்த சிரோமணியா நாம் தெரிந்து கொள்ளலாமா? அம்மா, தங்களுடைய அற்புத கானத்தை கேட்க அவரே ஒரு நாள் வருவார். ஆஹா, இந்த முத்து மாலை முரளிதாரியின் முத்து முருகலை நினைவூட்டுகிறேன். இதை என் கிரிதாரிக்கே அர்ப்பணம் செய்கிறேன். பார்த்தாயா, முத்துமாலை பரிசளிக்கும் சாதுக்களே, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. இவர்கள் சாதுக்கள் அல்ல, நிச்சயம் வேஷதாரி. சரி, கண்டுபிடிக்கலாம். அடே திருட்டு பயல்களே, நில்லுங்கள். யாரப்பா நீ? மீரா மாதாவின் ஊரில் பிறந்து இப்படி முரட்டுத்தனமாய் பேசுகிறாயே. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள். நாங்கள் சாதுக்கள். உலகமெல்லாம் எங்கள் ஊருதான். ஓஹோ, நீங்கள் சாதுக்களோ? பரம சாதுக்கள். வாயில விரலை வைத்தால் கடிக்க கூட தெரியாது. ஆமா, அந்த முத்துமாலை எங்கே திருடினீர்கள்? ஏன் திருட்டு மொழி முடிக்கிறீர்கள்? ஊர் சுற்றும் சாதுக்களுக்கு முத்துமாலை எப்படி கிடைத்தது? எங்கள் எஜமானர் கொடுத்து அனுப்பினார். சாதுக்களுக்கு எஜமான் வேறையோ? அது யார் அந்த பக்கத்து? உயிரோடு வெளியே போக முடியாது. புடி, விடாதே, கொல்லு. நினைத்தேன் அப்பொழுதே. அக்பர் பாதுஷாவின் முத்திரை. மேவாரின் மானபங்கம் பூர்த்தியாக்கிவிட்டது. டில்லி பாதுஷா முத்துமாலை பரிசளிப்பதாம். அதை மேவார் மகாராணி பக்தி சக்தியுடன் பெற்றுக் கொள்வதாம். என்ன அவமானம்! இந்த அக்கிரமம், இந்த மானக்கேடு தாங்கள் கட்டி கொடுத்த கோவிலில் நடக்கிறது. பல பேர் அறிய பகிரங்கமாய் நடக்கிறது. அது கோவில் இல்லை, பதிதர்கள் கால்பட்ட சதிமண்டலம். என் ஜென்ம சத்ருக்களின் பாசறை. விக்ரம், ஜெய்
ஏன் நிற்கிறீர்கள்? உடனே போய் இழுத்து தள்ளுங்கள் அந்த குடிகரத்த கோவிலை. பீரங்கிக் கொண்டு குடியாக்குங்கள். ஜெயமல், நமது வார்த்தை இவர்கள் காதலி இராது. காரியம் நடக்கட்டும். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். யார்? மகாராணாவா? திரும்பி வந்தாயிற்றா? சுவாமி, ஆலயத்தை இடிக்கும்படி தாங்கள் கட்டளையிட்டீர்களா? இதென்ன? ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள்? அன்றொரு நாள் இரவு இதே பூர்ணச்சந்திரன் சாட்சியாக அகமகிழ்ந்து முகமலர்ந்து கண்ணன் கோவில் கட்டுவோம், சித்தூரை பிருந்தாவனமாக்குவோம் என்றீர்கள். இன்று அதே கோவிலை இடிக்க உத்தரவிட்டது தாங்கள் தானா? பிரபு கிரிதாரி, உன் சித்து தெரிந்தது, என் கண் திறந்தது. இதோ வருகிறேன் என் ஐயனே. மகாராணா, மன்னியுங்கள், என் தவறை இன்று